வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இந்த சேனலில் நம்ம வரிசையாக பல தொழில்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை புல்மட்டை, அதாவது ஆர்டிஃபிஷியல் கிரீன் கிராஸ் மேட் எப்படி விற்று ஒரு லாபம் பார்க்க முடியும் என்பதை பற்றி. எல்லாரும் சிறுதொழில் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அந்த சிறுதொழில் எந்த சிறுதொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தெளிவு இருக்கணும். தற்போது என்ன பிஸ்னஸ் ட்ரெண்டிங்காக இருக்கோ அதுக்கேற்றவாறு தொழிலை செய்து கை நிறைய லாபம் மற்றும் வருமானத்தை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை புல்மட்டை, அதாவது ஆர்டிஃபிஷியல் கிரீன் கிராஸ் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு. இப்போ நிறைய பேர் வீடு கட்டுறாங்க, நிறைய பேர் ஆஃபீஸ் அமைக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு இந்த ஒரிஜினல் புல் பயன்படுத்த முடியாது நிறைய இடங்கள்ல. அலங்கரிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது பயன்படுத்த முடியாது. தோட்டத்தை அலங்கரிக்கிறதுனாலும் புல் வளர்த்து பண்ணுறதுக்கு வெகு காலமாகும். அதை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப அதிகமான செலவும் ஆகும். ஸோ அதுக்காக எல்லாமே எளிதாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆர்டிஃபிஷியல் கிரீன் கிராஸ் மேட் வாங்கி பயன்படுத்துகிறார்கள். இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு முதலீடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் போதும். நம்ம வியாபாரம் பெருக பெருக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கிராஸ் மேட்டு எங்கே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பார்த்து அங்கே போய் ஹோல்சேல் முறையில் நம்ம வாங்கிக்கணும். ஆன்லைன் மூலமாக விற்க நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாப், நல்ல ஒரு கடை, மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்துல நமக்கு தேவைப்படும். அது ஓரளவுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம அந்த கடையை பிடிக்கணும். அதன் பிறகு நமக்கு தேவையான மூலப்பொருள், அதாவது மூலப்பொருள்லாம் இங்கே கிரீன் கிராஸ் மேட் தான். அதை வாங்கி வைத்துக்கொண்டு நம் தொழிலை எளிதாக துவங்கி விடலாம். கடையை திறப்பறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணணும். அதாவது ஆஃபர் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்டு, ஒரு 2 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், கடை திறந்து ஒரு வாரத்திற்குள் ஆஃபர் முடிந்துவிடும். இதை மாதிரி நம்ம ஃபேம்ப்ளெட் கொடுக்கணும். கொடுத்தாக்க நமக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை தவிர நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் இன்னும் பல்வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், அரசியல் விழாக்கள், அதுக்கெல்லாம் நம்ம வாடகைக்கு கூட இதை நம்ம விடலாம். 2 நாட்கள், ஒரு நாட்களுக்கு, இல்லை ஒரு அரை நாட்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க விலை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு பயன்பாடு கிடையாது, நிறைய நாள் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க, வருஷத்துக்கு ஒரு 4-5 நாள் தான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அதை மாதிரி இருப்பவர்கள் வாடகைக்கு கேட்பார்கள். அந்த வாடகைக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்ம ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். இப்படியெல்லாம் நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னாக்கா ஒரு நாளைக்கு தோராயமாக 2,000 3,000 ரூபாய் வரை, மாதத்திற்கு 1,00,000 மேல் வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இந்த ஆர்டிஃபிஷியல் கிரீன் கிராஸ் மேட் தொழில் பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இதே போன்ற இன்னும் பல அரிய தகவல்களுடன் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.